இடங்குளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கும் பிக் பாஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீன் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிச்சிருக்காங்க. அது ப்ரோமோவா ட்ரெய்லரா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது சரியா தெரியல. என்ன காரணத்துக்காக பிக் பாஸ் ஆரம்பிக்க போட்டோம்னு சொல்ல நினைக்கிறாங்களா, இல்ல அதுல வரப்போற கண்டஸ்டன்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு யாரையும் யூகிக்க முடியாதுன்னு சொல்ல நினைக்கிறாங்களா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாத அளவுல விஜய் சேதுபதியே வந்து கன்ஃபியூஸ் மோட்ல வச்சிருக்கிற மாதிரியே அந்த ப்ரோமோ இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மைபி இதை வந்து இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியா குருவன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் அந்த கமெண்ட் போடுறவங்கள பத்தி பேசிக்கலாம். மேகலா ரொம்ப சந்தோஷம். போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு பிக் பாஸ் ரெவ்யூல ஜாயின் பண்றதுக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஹோஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கும் பிடிக்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது அவங்க காதுல விழுதான்றது கூட எனக்கு தெரியல. ரொம்பவே போராடிட்டு இருக்கோம். அது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழர்களை வந்துட்டு ஒரு இழிச்ச வாயங்களா நினைச்சிருக்காங்களா, தமிழர்களை வஞ்சிப்பது ஏன், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு கேட்க வேண்டிய ஒரு சூழல்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதுதான் சொல்லணும். ஏன்னா மத்த எல்லா லாங்குவேஜஸ்லயும் நல்ல நல்ல ஸ்டாரா, பெரிய பெரிய ஸ்டாரா, ஒரு கமாண்டிங் பார்வை இருக்கிறவங்கள, ஒரு கமாண்டிங் பார் இருக்கிறவங்கள வந்துட்டு போட்டிருக்காங்க ஹாஸ்டா. இங்க வந்துட்டு நம்மளுக்கு காமெடியன் மாதிரி இருக்கிறவரை போட்டுட்டு ரொம்ப சித்திரவதை பண்றாங்கன்றதான் சொல்லிக்கிறோம். முனீஸ்வரன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவரும் வந்துட்டு போன இதுல இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம கூட தான் பயணிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி முனீஸ்வரன். சோ வில் கோ இன் டு த டாபிக் ஹரிஷ். இப்ப நீ சொல்ற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த அது நீ என்ன சொல்றது, டீசரா எடுத்துக்கிறதா ப்ரோமோவா எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. அதுல வந்துட்டு பார்க்கத்தான் புரியும், போக போக தான் தெரியும்னுட்டுன்னு ஒரு டைலாக் வருது. விஜய் சேதுபதி 100 நாள் கடந்தும் பார்க்கவும் புரியல, போகவும் தெரியலன்றதுதான் நாங்க அந்த டைலாக் விளக்கம் சொல்றதா இருக்கு. இதுக்கு இடையில வந்துட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னுட்டுன்னு அந்த சில வீடியோ காட்சிகள் எல்லாம் போடுறாங்க. எங்களுக்கும் உங்களை ஏன் ஹாஸ்டா சஜஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த இயரோன்னுட்டுன்னு எங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. பொதுவா வந்துட்டு விஜய் டிவி என்ன பண்ணுவாங்க, ஹாட்ஸ்டார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே ரகசியமா வச்சு கடைசி நேரத்துலதான் வெளிப்படுத்துவாங்க. சோ இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னா, லாஸ்ட் இயர் கமல்ஹாசன் சார் வராததுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு இந்த 1 இயர் வந்துட்டு அவருக்கு ஏதோ சம் பர்சனல் ஒர்க் இருக்கு, சோ நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த இயர் வந்துட்டு கமல்ஹாசன் சார் வரப்போறாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல மக்கள் இருந்துட போறாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல விஜய் சேதுபதின்றப்ப கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆயிட போகுது அப்படின்ற ஒரு இதுலதான் வந்துட்டு அவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னுட்டு நான் நம்புறேன். என்னோட பார்வைக்கு நான் சொல்றேன். கமல்ஹாசன் அவர்கள் வந்து லாஸ்ட் சீசனே ஒரு ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுலயே வந்து அவருடைய அறிக்கையை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சோம்னா பிக் பாஸ்க்கும் அவருக்குமான தொடர்பா முற்றிலுமா துண்டிக்கிறேங்கிற ரேஞ்சில தான் அந்த அறிக்கை. சோ அதுலயே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் பாஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது. பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் இயருக்கு மட்டுங்கிறது அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு அவர். ஆமா. அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் அவரை ரீச் பண்ண அவங்க ட்ரை பண்ணாங்களா, இல்ல வந்து ஏற்கனவே வந்த வதந்திகள் மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கும் அந்த பிக் பாஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதனால வந்து அந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடியாம தான் மறுபடியும் விஜய் சேதுபதி போட்டிருக்காங்களாங்கிறது தெரியல. பட் விஜய் சேதுபதி அப்படிங்கிறப்போ அந்த விஜய் சேதுபதியுடைய கரிஸ்மேட்டிக் வந்து பத்தல அப்படின்னு நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து இந்த ஷோவை ஹாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டா கமல்ஹாசன் அவர்கள் இருந்திருக்காரு இத்தனை வருஷமா. அதை மாற்றும் போது உங்களுக்கு அந்த பிராண்டுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பர்சனாலிட்டி கொண்டு வரணும். அந்த பிராண்டுக்கு ஈக்குவல் பர்சனாலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ அந்த ஷோ ஓடாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளி வந்து அவங்க மீடியா மெசன்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தப்போ அவ்வளவு அழகா இருந்தது ஷோ பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ஷோவா இல்லை. வெங்கடேஷ் சார்லாம் வந்து குக் வித் கோமாளி ஷோட இருந்தார் அப்படின்னா இந்த ஷோ அவ்வளவு என்ன சொல்றது சிரிப்பா இருக்கும், அவ்வளவு காமெடியா அந்த ஷோவை கொண்டு போவார். அது குக்கிங் ஷோவாவே தெரியாது உங்களுக்கு. கம்ப்ளீட்டா கோமாளிகளுக்கான ஷோ மாதிரி இருக்கும் அது. அவ்வளவு அழகா கோமாளிகளோட சேர்ந்து அவரும் நகைச்சுவை பண்றது, சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல சீரியஸா இருக்கிறது, ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணி அந்த
டென்ஷன்ஸை குறைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலையா இருந்தது. தாமு சாரும் அதான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ வந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து டாப் புக்கு போயிட்டாரு. அதே மீடியா மசன்ஸ் தான் அந்த ஷோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சன் டிவில ஓகே அதான் ஓடிட்டு இருக்கு. பட் ஓகே. இந்த குக் வித் கோமாளி ஷோ கம்ப்ளீட் ஃபிளாப். ம். நீங்க வந்து இப்போ இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒரு குக்குன்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. அது என்ன பஞ்சாயத்து பண்ண போறாங்க, எப்படி முடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட. ஆதம்பட்டி ரங்கராஜ். நான் அவர் பேரை கூட சொல்ல வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா நேத்து கூட குரேஷி ஒரு வீடியோ போட்டதுக்கு என்கிட்ட ட்ரைனிங் வாப்பா, ரொமான்ஸ் உனக்கு வரவே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணா வந்து அவர் சொல்றாரா இல்ல குரேஷியே சொல்றாரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுங்கிறது இயல்பு. பட் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பொது வெளியில நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை பொது வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அதை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஷோல அவர் இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அதை ஃபேஸ் பண்ணாம அந்த பொண்ணுக்கும் ஒரு பதில் சொல்லாம தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவான பதிலை கொடுக்காம இந்த ஷோல அவர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு தர்மசனமான ஒரு சூழல் ஏற்படுத்துது. அது எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வேற குக்கே உங்களுக்கு கிடைக்காது, வேற செஃப் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிற முடிவு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பிக் பாஸும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. பிக் பாஸ்க்கு வந்து கமல்ஹாசன் ஈக்குவலா அந்த கமல்ஹாசனுடைய அந்த ஃபேம்க்கு ஈக்குவலா ஒருத்தரை கொண்டு வரணும். அவருடைய ஸ்டாண்ட் அந்த பெரிய ஒரு ஹீரோ அப்படின்னா அந்த பெரிய ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ தேவை. அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி இல்லைன்னு நான் பாக்குறேன். விஜய் சேதுபதிக்கு அந்த லெவல்ல இல்ல. விஜய் சேதுபதி லெவல்ல இருந்தாலும் நம்ம விஜய் சேதுபதி வந்து தானா இருந்தா ஓகே. பட் வந்து ப்ரொடக்ஷன் அளவு இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்க இப்படிதான் ஹாஸ் பண்ணணும், இந்த மேனர்ல ஹாஸ் பண்ணணும்னு சொல்லி அவரையும் டார்ச்சர் பண்ணி அவரையும் அவர் போக்குல வந்து ஹாஸ்பண்டோட பண்றதும் எனக்கு சரியா படல. ஏன்னா இல்ல இது நான் அப்ஜெக்ட் பண்றேன் ஹரிஷ். இல்ல நான் பேசிருக்கேன். நான் அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆளுங்க கிட்டயே நான் பேசினேன். நான் பேசினதுக்கு லாஸ்ட் சீசன் என்ன பண்ணிருக்காங்க, கமல்ஹாசன் சார் மாதிரி வரணுங்கிறதுக்காக அவரை இமிடேட் பண்ண வச்சிருக்காங்க. இவரை இமிடேட் பண்ண வச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி இமிடேட் பண்ணுங்க, உங்களுக்குள்ள நீங்க இமிடேட் பண்ணி பண்ணுங்க. புதுசா ஒரு டீம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் எல்லா டீம்ல மாத்தினதுக்கு அப்புறம் புதுசா ஒரு டீம் கொண்டு வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் உங்க ஃப்ரீயா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அந்த ஷோன்னு சொல்லி விஜய் சேதுபதிக்கு ஒரு ஃப்ரீயா மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கமல்ஹாசன் மாதிரி நீங்க இமிடேட் பண்ணி கொண்டு போங்க. கமல்ஹாசன் மாதிரி இமிடேட் பண்ணி கொண்டு போனா அந்த ஷோ ஓடாதுங்க. கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் அவர் பெரிய ஹீரோ. அவரை மாதிரி ஒருத்தர் இமிடேட் பண்றதுதான் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா விஜய் சேதுபதி வருமா அதான் கொடுக்கணும். விஜய் சேதுபதி கொண்டு போய் நீங்க கமல்ஹாசன் மாதிரி நடினா அவர் மிமிக்ரி மட்டும்தான் கொடுக்க முடியாது தவிர அவரால் கமல்ஹாசன் மாதிரி பண்ண முடியாது. மிமிக்ரி கொண்டு போயிடலாம். குரேஷி நீங்க கூப்பிட்டுட்டு கமல்ஹாசன் மாதிரி மிமிக்ரி பண்ணி இந்த ஷோ நடத்துப்பான்னு சொன்னா குரேஷி கூட நடத்துவார். கண்டிப்பா கண்டிப்பா. பட் நான் என்னத்துக்கு அப்ஜெக்ஷன் சொன்னேன் அப்படின்னா, கமல்ஹாசன் மாதிரி பண்ணுங்க அப்படின்றது வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த மாதிரி வந்துட்டு நான் பார்க்கல. அது ஏன்னா என்னோட பார்வைக்கு வந்துட்டு இப்ப இவர் அந்த சாச்சனாக்கு ஃபாரா இருக்கிறவங்களுக்கு, சாச்சனாக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கினார்னா அவரோட பர்சனல் இதுல போச்சு. அவர் சொந்த வீட்டுல ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து சாச்சனா உள்ள வச்சிருந்திருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய ரெக்கமெண்டேஷன் தான் அது. பட் வந்து சாச்சனாவை உள்ள வச்சுட்டு சாச்சனாவை வனிதா மாதிரி ட்ரை பண்ண வச்சாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் வந்து உண்மையான விஷயம். நீங்க வந்து வனிதா மாதிரி ஒரு வில்லி ரோலை நீங்க போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வனிதாவுக்கு வில்லி ரோல் அழகா செட் ஆச்சு. அவங்களுக்கு வந்து தப்புன்னா தப்பு, சரின்னா சரின்னு சொல்லக்கூடிய இடத்துல வனிதா இருந்தாங்க. பட் வந்து சாசனா அப்படி கிடையாது. சாசனா அதை சரின்னு சொல்ற கேரக்டர், சரினாலும் சரின்னு நிக்கிற கேரக்டர். ரெண்டு கேரக்டருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை வந்து ப்ரொடக்ஷன் டீம் பார்த்துதான் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. இந்த சீசன்லயாவது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டீம் ஒர்க் அவுட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் பாக்குறேன். இல்ல இப்ப இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு படமோ இல்ல இந்த மாதிரி ஷோக்களுக்கோ வந்துட்டு அந்த ப்ரொமோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு உயிர் நாடி அப்படின்றதுனே சொல்லலாமே. பட் ஆனா இந்த ப்ரொமோ பாக்குறப்போ இது போன சீசன் மாதிரி தான் இது சொதப்ப போகுதுன்ற எண்ணம் எனக்கு மட்டும் இல்ல, சோசியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அப்படிதான் இருந்தது. இதுல என்னன்னாக்கா ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன பண்றாரு இவர் விஜய் சேதுபதி அப்படின்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்றது. அது உண்மையிலேயே நல்லா இல்லைன்றதை விட அருவருப்பா இருக்குன்றது தான் நாங்க சொல்லிக்கிறோம். ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் நாங்க பேசுறப்பவே சொன்னோம் இவரோட மூவிஸ் எல்லாமே இப்ப ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இப்ப இவரோட படத்தை பாக்குறதுக்கு பதில் ஹீரோயின் யாருன்னுட்டுன்னு பார்த்துட்டா அந்த படத்தை பாக்குறதுக்கு தான் எல்லாம் தயாரா இருக்காங்க.
சோ இவர் ஒருத்தர் அரசியலுக்கு வரப்ப சொல்றாரு பாருங்க, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வராங்க அப்படின்னுட்டுன்னு. இப்ப இவரோட இது அப்படிதான் இருக்கு. மார்க்கெட்ல எடுபடலன்றதுனால நீங்க ரியாலிட்டி ஷோ வந்து பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒரு வருமானம் வருதுன்னுட்டு பண்றீங்களோன்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கே புரியுது, உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்றதும் உங்களுக்கே புரியுது. தயவு செய்து நீங்களே மக்களுக்காக, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாவம், மக்களுக்காக நீங்களே விலகிடுறது நல்லது அப்படின்றதுதான் உண்மையிலேயே நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்களை. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ரியலி இட் வாஸ் ஆக்வர்டுன்றத நான் சொல்வேன். நான் அந்த அந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு. அப்புறம் படம் மொக்கையா இருந்தாக்கா படம் படம் பாக்குறப்ப அந்த இதுல வருது ப்ரொமோல, பிலிம்க்கு போறாங்க, பிலிம் வந்துட்டு மொக்கையா இருந்தாக்கா ரீல்ஸ் பாக்குறாங்கன்ற மாதிரி அந்த ரீல்ஸ காட்டுறாரு அவரு. ஷோவும் அப்படிதான். அப்படி அது அது ஒண்ணுதான் எனக்கு ரிலேட் ஆச்சு. இந்த ப்ரொமோக்கும் அந்த ப்ரொமோல வந்த விஷயத்துக்கும் இவரோட பிக் பாஸ் ஷோக்கும் ஹாஸ்ட் பண்ற ஷோக்கும் அது ஒண்ணுதான் எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல விஜய் ஒரு கோபம் இருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நீங்களே வந்து ஒரு பிலிம் நல்லா இல்லை அப்படின்னா ரீல்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது அது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியும். 150 பேர் 200 பேர் வந்து ஒரு படத்துக்கு பின்னால அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. ஒரு திரைப்படத்துறையை சேர்ந்த நீங்களே வந்து அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு நீங்க அதை கொண்டு போறீங்க அந்த ப்ரோமோல. அது எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த 5 படத்துலயும் நான் போட்ட எஃபர்ட் விட எனக்கு பின்னாடி நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. நான் ஏடியா இருந்தப்போ நான் போட்ட எஃபர்ட்டை விட அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆர்டிஸ்டை விட டெக்னீஷியன்ஸ் தான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டண்ட் யூனியன் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸ்டண்ட் யூனியன் எஃபர்ட்லாம் வந்து பெரிய விஷயமா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு யூனியன்ஸும் அவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணிருக்க ஒரு படத்தை படம் நல்லா இல்லைன்னா ரீல்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு அது ஏற்கக்கூடிய விஷயமா இல்லை. நீங்க வந்து படத்தை நீங்க வந்து நீங்க ரீல்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்து படம் முடிஞ்சிடாதா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரதான் செய்யுது. அது வேற விஷயம். நீங்க அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே. படம் லாங்கா ரொம்ப லென்த்தியா படம் இருந்தா ரீல்ஸ் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. அது எல்லா டேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் படம் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது அத்தனை பேருடைய எஃபர்ட்டையும் தூக்கி குப்பையில போடுற மாதிரி இருக்கு. குப்பையில போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்துட்டு அந்த வலி தெரியலன்றதுதான் வந்துட்டு நம்மளால உணர முடியுது. சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ வந்துட்டு ப்ரொமோட் பண்றீங்களே தவிர இந்த மாதிரி ஷோக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆட்கள் வேலை செய்யறாங்கன்றதெல்லாம் மறந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் நீங்க இங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத வந்துட்டு நான் ரொம்ப தெளிவா சொல்ல ஆசைப்படுறேன் நானு. சோ ரீல்ஸ்ன்றது இப்போ என்ன சொல்றது, ஒண்ணுமே இல்லை. இப்போ வாட்டர்மெலன்ன்ற ஒரு இஷ்யூ, இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து விட்டுட்டு உண்மையான நடிகர்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நான் தான் வாட்டர்மெலன் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ வேண்டாம். இல்ல I'm just telling about I'm talking about Instagram reels. நீங்க ரீல்ஸ்ல சும்மா இது பண்றவங்க எல்லாம் வந்துட்டு சீரியஸ்னஸ் கொடுத்துட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்றத ஒரு விஷயம் சொல்றேன். அப்புறம் இன்னொரு இது வந்தது, அதுல இந்த புக்ல பேஜஸ் திருப்பிட்டு இருப்பாரு. அப்ப அவ்வளவு எச்சையை எடுத்து திருப்புற மாதிரி காட்டுறாரு. இததான் நாங்க சபை நாகரிகம் சொல்றோம். இப்போ போன சீசன்ல வந்துட்டு ஒருத்தர் ஆபாசமாக பச்சையா பேசிட்டு இருந்தாருன்னுட்டு நான் ரொம்ப கதறிட்டு இருந்தேன். இததான் சபை நாகரிகம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு, ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கன்றதுனால அந்த அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணு அவங்க பேசி தொலைச்சாலும் எடிட் பண்றப்ப அதை பண்ணிடுங்க அப்படின்றதான் நாங்க கேட்டுக்கிறோம் நாங்க. சோ அது ரொம்ப அருவருப்பா இருந்தது. சபை நாகரிகம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது விஜய் சேதுபதி பண்ணது. இன்னொரு விஷயம் வந்துட்டு அதுல சிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஆட்டோல போயிட்டு இவரு இங்க போகணும் அங்க போகணும்னு 3 இடம் சொல்றாரு, வரமாட்டேன்றாரு. சரி உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன் நீ பண்ண அப்படின்னாக்கா அவர் வரமாட்டேன்றாரு. இதுதான் ஒரு கான்டெஸ்டன்ட்டுக்கும் இவர் விஜய் சேதுபதிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இத வந்துட்டு ப்ரொமோ யார் இது பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த 3 விஷயம் விஜய் சேதுபதிக்காகவே பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அதேதான் பிக் பாஸ் பிடிக்கலனாக்கா எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு மார்க்கெட் இருக்காதுன்றத நாங்க சொல்லிக்கிறோம். எவ்வளவு கூடிய சீக்கிரம் வந்துட்டு பானிஜே எண்டல்மோ இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ரீகன்சிடர் பண்ணிட்டு அந்த ஹாஸ்ட மாத்தினீங்கன்னா பெட்டரா இருக்கும். எந்த கான்டெஸ்டுமே வந்துட்டு
கான்டெஸ்டன்ட்டுமே வந்துட்டு விஜய் சேதுபதியை மதிக்கிறது இல்ல. உங்களை மதிச்சாதான் வந்துட்டு அந்த ஷோ நல்லா இருக்கும். someone is there to guide me, someone is there to command me அப்படின்றது வந்துட்டு ஒரு ஷோல இருக்கணுமே தவிர, அவர் கமலஹாசன் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாரு. ஒரு பார்வை மட்டும் தான் பாக்குவாரு. மொத்த சபையும் அடங்கிடும் அந்த இடத்துல. அந்த லீடர்ஷிப் நாங்க கேட்கிறோம். அதுக்கு கமலஹாசன் தான் வேணும்னு நாங்க கேட்கல. அதுக்கு எங்களுக்கு அப்போ கமலஹாசன் வந்தா கூட எங்களுக்கு பரவாயில்லன்றதுதான் நாங்க சொல்லிக்கிறோம் இந்த விஷயத்துல. வேற என்ன இருந்தது ஹரிஷ் அதுல சுவாரஸ்யமா? நீங்க விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் மதிக்கிறது இல்லை, நீங்க உண்மைதான். ஏன்னா ஹாஸ்ட் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ரெண்டாவது, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அனிதா சம்பத் இஷ்யூ வந்துச்சு. அனிதா சம்பத் வந்து அவங்க கதை சொல்லி முடிச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த கதை சொல்லி டாஸ்க்ல வந்து சொல்லுவாங்க. எல்லாரும் சிரிப்பாங்க, உட்காந்துட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. வீக்கெண்ட்ல வந்து கமலஹாசன் அவர்கள் அதை பேசுவார். கமலஹாசன் அவர்கள் பேசும்போது முற்போக்குத்தனமான சிந்தனையெல்லாம் வந்து கேலியும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ்ல அந்த தாத்தா உட்பட எல்லாரும் கேலியும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கமலஹாசன் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிடுவாரு. இந்த இடத்துல சொல்லலைன்னா வேற எங்க போய் சொல்லுவீங்கன்னு கேட்பாரு. இந்த இடம் தான் வந்து இங்கதான் சொல்ல முடியும், இங்க சொல்லலைன்னா வேற எங்க போய் நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க இவங்க அனிதா சம்பத் கிட்ட. சோ உங்களுக்கு ஒரு ஹாஸ்ட்னா ஹாஸ்ட் சொன்ன உடனே அதை கேட்கக்கூடிய இடத்துல கண்டஸ்டன்ஸ் இருக்கலாம். இப்ப நீங்க விஜய் சேதுபதி லாஸ்ட் சீசன்ல பண்ணது அப்படின்னா அவர் சொல்லியும் கேட்கக்கூடிய இடத்துல கண்டஸ்டன்ஸ் இல்ல. ஒரு பக்கம் அப்பான்னு ஒரு கண்டஸ்டன்ட் பேச வைக்கிறது, இன்னொரு பக்கம் மாமா மச்சான் அப்படின்னு பேச வைக்கிறது, இன்னொரு பக்கம் தலைவான்னு பேச வைக்கிறது. நீங்க தலைவா மாமா மச்சான் பேசுறதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது, இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்தது. ஆனா ஹாஸ்ட்னு வரப்போ எல்லாரும் மதிச்சாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து கலாயா பேசுவாரு, பட் வந்து ஹாஸ்ட்னு வரப்போ கமலஹாசன் சார் மதிச்சாரு. கமலஹாசன் சார் சொல்றது என்ன சொன்னாலும் அதை கேட்டாரு அந்த சீசன்ல. அதனாலதான் வந்து அந்த சீசன் பெரிய ஹிட் ஆச்சு. இப்ப வரைக்கும் பேசும் பொருளா இருக்கிறது அந்த ஒரு சீசன் மட்டும் தான் சொல்லுவேன். கவினும் சாண்டியும் பண்ண லூட்டிகள் எல்லாம் ரொம்ப அதிகம், ரொம்ப நல்ல சுவாரஸ்யமா. இன்னைக்கு கூட வந்துட்டு பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், புதுசா பாக்குற மாதிரியே இருக்கும். இப்ப நீங்க சொன்ன பாரு அனிதா சம்பத் இஷ்யூ பத்தி, இது கமலஹாசனுக்கும் தெரியும் அவங்க ஏன் சிரிச்சாங்கன்னு. அந்த முற்போக்கு பிற்போக்கு அதை பத்தி அவங்க சிரிக்கல. ஆக்சுவலி அனிதா சம்பத் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேச வர விஷயத்த லாஸ்ட்ல கொண்டு போயிட்டு அது ரொம்ப லென்த்தியா பேசிட்டே போவாங்க. அதுக்காக தான் சிரிச்சாங்க, அவங்க விஷயத்துக்கே வரது இல்ல. அதை தாண்டி வந்து அவங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அது என்ன ஆயிடுச்சுனாக்கா அது அழுந்திடுச்சு. அது அனிதா சம்பத் பேசுறப்போ அந்த விஷயம் அழுந்தி போச்சு. இல்ல அந்த டாபிக்க பிக் பாஸ் தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் இன்னும் 2-3 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாராவது கணவரை இழந்த ஒரு பெண்ணுகிட்ட போய் தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதுக்குதான் கமலஹாசன் கோவமே பட்டாரு. நீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கீங்களே, இன்னைக்கு எந்த காலம் முன்னேறிடுச்சு, நிறைய முன்னேற்றங்கள் வந்துடுச்சு, இன்னும் பழைய காலத்துல இருக்கீங்களே, முற்போக்குத்தனத்துக்கு இங்க பேசுவாங்க வேற எங்க பேசுவாங்கன்னு கேட்டார். ஓகே அது அக்செப்டட். சோ வெளியில இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுவாரே தவிர அவங்களுக்கு ஃபேவரா எல்லாம் போகவே மாட்டாரு. சோ இட் வாஸ் வெரி ஜென்யூன்ன்ற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஜென்யூனா தான் இருந்தது அந்த ப்ரோக்ராம். கமலஹாசன் அவர்களோட ப்ரோக்ராம்னு சொல்லுவேன். இவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியலன்னு இன்னும் இந்த சீசனும் ஒண்ணுமே புரியலன்றதான் வரப்போகுது. எனக்கு வந்துட்டு சிங்கான ஒரு 2-3 விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நானு. சோ பொறுத்திருந்து இன்னும் சொல்ல போனா ப்ரோமோவா இல்ல வந்து விஜய் சேதுபதிக்கு ஒண்ணுமே புரியாம ஒரு ஹாஸ் பண்றாருன்னு விஜய் டிவி தரப்புல இருந்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இது ப்ரோமோ அப்படிதான் இருந்தது. சோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அப்படின்றதெல்லாம் இன்னும் யாருக்கும் வரல. பட் சார் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படின்னுட்டு ஒரு 3 கண்டஸ்டன்ட் பேர் வந்துட்டு வெளியில வந்திருக்கு. ஒண்ணு வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்திருக்கு. அடுத்தது வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், குக் வித் இது கலக்க போவது யாரு சீசன் 4 நினைக்கிறேன், அதோட வின்னர் ராஜவேலு, அவரோட பேர் வெளியில வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ குக் வித் கோமாளியில எலிமினேட் ஆன உமரோட பேர் வெளியில வந்திருக்கு. இந்த 3 பேர் தவிர வேற எதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட் அப்படின்ற மாதிரி இன்னும் எதுவும் வரல. சோ எல்லாமே வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது 3 மட்டும், இது கூட வந்துட்டு கன்ஃபர்மேஷன் நான் சொல்லல,
ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் இது அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். ஸோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? எல்லாரும் பேசியிருக்கோம். பட் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் உள்ள போறாரு அப்படின்னா அவர் தயவு செஞ்சு பாதி சீசனா வச்சு ஓட்டணும். என்னை பொறுத்தவரை நான் அதான் சொன்னேன். ஏன்னா நீங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள்ட்ட நீங்க வாங்க வேண்டிய கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு அவர். அவர் யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணா நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. அவர் வந்து வெறும் பாட்டு பாடுறதுக்கு மட்டுமே நீங்க பயன்படுத்திட்டு போனீங்கன்னா முதல் 2 வாரத்திலேயே அனுப்பி விட்டுருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல அட்லீஸ்ட் பாடட்டும்ன்றேன் நானு. இருக்கிற நாட்கள் பாட்டு பாடுறத தாண்டி அவர்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குங்க. அவர் வந்து ரொம்ப கலாயா பேசக்கூடிய ஒரு ஆளு. ஜோவியில எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடிய ஒருத்தர். நிறைய கண்டென்ட் வாங்கலாம். எப்படி சாண்டி மாஸ்டர் எப்படி அந்த இதுக்கு முன்னாடி வந்த சீசன் அத மாதிரிதான் இவர் ஸ்ரீகாந்த் தேவசாரம் நிறைய கண்டென்ட் வாங்கலாம். அவற்றை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனா அதை பயன்படுத்திக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் போற விதமே எனக்கு சரியா படல. பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி போன சீசன் எப்படி போச்சுங்கிறத பார்க்கணும். இந்த சீசன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஐடியாக்கு வர முடியல என்னால. ஸ்ரீகாந்த் தேவா சார் எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. அவரை பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்தினா பாதி சீசன் நிச்சயம் உள்ள இருக்காது. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட்ஸ் இருக்காரு. நீங்க பாட்டு போடுறதுக்கு மட்டுமே அவர் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா 1 வாரம் 2 வாரத்துல வெளியே அனுப்புறத தவிர அதே மாதிரி ராஜவேலு அவரும் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரையும் பயன்படுத்த முடியுமா அவ்வளவு கூட பயன்படுத்திக்கலாம். நீங்க எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. இது மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உமேர்லாம் வந்து உமேர காமெடியாவே பேசுவார். உமேர் கிட்டத்தட்ட கவின் ஈக்குவல் தான் எனக்கு தெரிஞ்ச உமேர். உமேர் வந்து ரொம்ப ஜோவியலா பாடக்கூடிய ஆளு. ஒரு இடத்துல அவருக்கு வந்து அவர் பேசுறதுக்கு ஒரு துணை கிடைச்சு ஒரு செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க கூட ரொம்ப ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு மனுஷன் உமேர். உமேரையும் எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த 3 பேருமே நல்ல கடன் கொடுக்கக்கூடிய ஆளுங்க. அந்த 3 பேரையும் பிக் பாஸ் ஷோல எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். ஏன்னா போன சீசன்ல இவங்க பயன்படுத்தின வேகத்தை எல்லாரும் பார்த்துட்டோம். ஒரு கிரியேட்டிவிட்டி மாறுற வரைக்கும் இவங்க வந்து ஷோவை எவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாரும் பார்த்தாச்சு. கிரியேட்டிவிட்டி மாறினதுக்கு அப்புறமா தான் கண்டஸ்டன்ஸே ஒரு கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே கிரியேட்டிவிட்டி டீமோட தான் போறாங்க இப்போ. பட் என்னன்னா கண்டென்ட் கொடுக்கற மாதிரி பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதுதான் தெரியல. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல பிரஷர் போடாம அவங்க கொடுக்குற கண்டென்ட் ஆசிட்ஸ் அப்படியே கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா ஹரிஷ். இதுல என்னன்னா இந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் சில பேர் இந்த ஃபீல்ட்ல இவங்க ஸ்கில்டு பர்சன் போறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு அந்த முதல் நாள் மட்டும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னத்துக்காக வந்தாங்கன்றதையே மறந்துடுறாங்க. சோ ராஜவேலு அவர்கள் மேல வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் நானு. ஏன்னா அவர் வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், இது குக் வித் வருது, இது கலக்க போவது யாருல வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் காமெடி பண்ணிருப்பாருன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைட்டில் வின்னர் அப்படின்றப்ப வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஸ்கில்டு பர்சன் எல்லாம் உள்ள போயிட்டு உங்க திறமைய வீணாக்காதீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்காக இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. அது கிடைக்கிறப்ப வந்துட்டு கிடைச்சிடுச்சுன்ற இதுல வந்துட்டு விட்டுடாதீங்க. உங்க 3 பேர்கிட்ட இருந்தும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கு. சோ லெட்ஸ் see on the show. உள்ள போறாங்களோ அவங்க மேனேஜ்மெண்ட் சொல்றதை கேளுங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா இஷ்டத்துக்கு அவங்க சொல்றதை அப்படியே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சொல்ற இப்படிதான் நீங்க வந்து பிக் பாஸ் யூனிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுபடி இருக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க உங்களுடைய கண்டென்ட்டை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்காதீங்க. அது விமர்சனத்தையும் அதிகரிக்கும். நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடைக்காது, நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடைக்காதுங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தலையிடும். ஸோ அதனால கண்டஸ்டன்ஸா உள்ள போறவங்களும் யோசிச்சு பண்றது பெட்டர்னு தான் சொல்லுவாங்க. சோ அடுத்த ப்ரோமோ வருதா இல்ல என்ன வருதுன்னு எப்படியோ வந்துட்டு இன்னொரு 1 மந்த்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடுவுல கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு ப்ரோமோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மறுபடியும் விஜய் சேதுபதி வச்சு இன்னொரு ப்ரோமோ போடுவாங்க. ஏன்னா இது யாருக்குமே புரியல. சோ புரியுற மாதிரி இன்னொன்னு போடுவாங்க. கமலஹாசன் சார் இருந்தப்ப கமலஹாசன் சார் பேசுறதே புரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க வீடியோவே சொல்லுவாங்க. அதுதான் இங்க எதுவுமே புரியலன்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. திரும்ப நாங்க கேட்டுக்கிறது ரீகன்சிடர் ப்ளீஸ். எங்களுக்கு இந்த ஹாஸ்ட் வேண்டான்றத வந்துட்டு ரொம்ப தெளிவா நாங்க சொல்லிக்கிறோம். சோ ரீகன்சிடர் பண்ணுங்க. வேற என்ன ஹரிஷ், ஏதாச்சும் விட்டுக்குமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு வீடியோல நம்ம வந்து வேற ஒரு டாபிக்ல பேசலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ.